ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள் வழங்கும் தேவராஜ்யத்தின் எக்கால சத்தம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இனிதான உயிர்த்தெழுந்த இந்த நாளிலே உங்களுக்கு ஆசீர்வாத கன்மலை ஐக்கியத்தின் ஊழியத்தின் சார்பாக நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, நாம் இந்த கடைசி காலத்தில் வேதாகம பகுதியில் ஆண்டவர் ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று ஏற்படுத்தி கடைசி கால எழுப்புதலுக்காக ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரங்களை ஆண்டவர் வேதாகமத்தில் சொல்லப்பட்ட ஆரம்ப நாட்களது இந்நாள் வரையிலும் அநேக பாத்திரங்களை பயன்படுத்தி வருகிறார் என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஆண்டவர் உயிர்த்தெழுந்து சீஷர்களுக்கும் மற்றும் 500க்கும் அதிகமானோருக்கு தேவன் தரிசனமானார். ஆகவே இந்த நாட்களிலே ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு தரிசனமாகி, இதோ சீஷர்களுக்கும் 500க்கும் அதிகமானவர்களுக்கு தன்னை காண்பித்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசி உங்களுக்கு தரிசனமான கர்த்தர் உங்களை நடத்துவாராக. பாருங்க, ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாட்களிலே மகதலேனா மரியாள் என்ற ஒரு பாத்திரத்துக்கு, ஒரு ஸ்திரியானவளுக்கு முதலாவது அவர் வெளிப்படுகிறதை நாம் கடந்த செய்திகளிலே பார்த்திருந்தோம். அதே மாதிரி மகதலேனா மரியாளுக்கு மாத்திரமல்ல, எம்மாவூர் சீஷர்களுக்கும் அவர் வெளிப்படுத்துகிறதை, தன்னை காண்பிக்கிறதை, அவர்களுக்கு தரிசனமாகிறதை அவர்கள் பார்க்கிறார்கள். லூக்காவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். 29, அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடன் தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுது போயிற்று என்றும் அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து தரிசனமாகி கொண்டிருக்கிறார். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த எம்மாவூர் சீஷர்கள் தன்னுடைய கிராமத்துக்கு சாயங்கால வேளையிலே கடந்து போகிற பொழுது, இயேசு அப்புறம் போகிறவர் போல அவரை காண்பித்து அவர்களை கடந்து போகிற பொழுது, அப்பொழுது அவர்கள் ஒருவர் பேசிக் கொள்ளுகிறார்கள். நமக்கென்று ஒருவர் இருந்தார், அவர்தான் நம்ம எல்லாம் ரட்சிப்பார், அவர்தான் நம்மை ஆட்சி செய்வார், அவர் மூலம் நமக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும் என்று சொல்லி எல்லாம் அவர்கள் எதிர்பார்த்திருந்த வேளையில இந்த யூதர்களுடைய சதிநாச மோசத்தினாலும் இன்னும் இந்த ரோம பேரரசினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சிலுவையிலே அவர் கொலை செய்யப்பட்டு அவர் அடக்கம் பண்ணப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி ஆண்டவர் தரிசனமாகிறார். பாருங்க, அவர் அடக்கம் செய்து விட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடக்கம் செய்து விட்டார்கள். இனி அவர் வரப்போவதில்லை. அவர் நமக்கு இருந்த ஒரே இரட்சகர் அவர்தான், நம்ம எல்லாம் அவர் தான் நடத்தினார் என்று சொல்லி அவர்கள் அங்கலாய்த்து கொண்டு பேசிக்கொண்டு கிராமத்துக்கு போகிறதை நாம் அந்த பகுதியிலே வாசிக்கிறோம். அப்ப இயேசு, என்ன பேசுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, உமக்கு தெரியாதா, ஆண்டவராகிய நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை கொலை செய்து அவரை கொன்று சிலுவையிலே அவர் மரித்து அவரை என்ன பண்ணிட்டாங்க, அடக்கம் பண்ணிட்டாங்க. இது தெரியாத மாதிரி இது எல்லா கிராமத்துக்கும் பட்டணத்துக்கும் இந்த முழு இஸ்ரவேலுக்குமே தெரியுமே இந்த சங்கதி, உமக்கு தெரியாதா அப்படி என்று கேட்கிறார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உயிர்த்தெழுந்து அவர்களோடு வந்து உரையாடுவதை அவர்கள் அறியாமல், அவர் யாரோ ஒருவர் என்று சொல்லி எண்ணிக்கொண்டு, மாலை வேலை ஆகிவிட்டது, இதற்கு மேலே போவதற்கு வழி தடங்களாயிருக்கும், அதனால நீங்க எங்களோடு வந்து என்ன பண்ணணும், தங்கி இருக்கணும் என்று சொல்லி, தங்கி போகலாம் என்று சொல்லி அவர் என்ன பண்றாங்க, வருந்தி வேண்டிக் கொள்ளுகிறார்கள். அப்படி வருந்தி வேண்டிக் கொள்ளுகிற வேளையிலே அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். லூக்காவின் புத்தகம் 24:31
சொல்லப்படுகிறது. அதுவரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரோடு சம்பாஷித்து வருகிறார். இவர்களும் நடந்த சங்கதிகளை சொல்லி வருகிறார்கள். அப்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் சொல்லுகிறதை அவர் கேட்கிறார்கள். அவர் சொல்லுவதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உள்வாங்கிக் கொள்ளுகிறார். ஆனாலும் அவர்களுக்குள்ளாக ஒரு இருதயத்தில் ஒரு சந்தோஷம். ஆண்டவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் கேட்டு அவருடைய இருதயத்தில் ஒரு கொழுந்து விட்டு எரிகிற ஒரு அனுபவம். ஆனா அப்போ கூட அவர்கள் அவரை அறிந்து கொள்ளவில்லை. அங்கே அவருடைய இருப்பிடத்திலே போய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரோடு தங்கி அந்த பந்தி இருக்கிற வேலையில், அந்த அப்பத்தை புசிக்கிற வேலையில் அதை எடுத்து பிட்டு அவர்களுக்கு கொடுக்கிற பொழுது அவருடைய கண் திறக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, அநேக வேலையில ஆண்டவர் நம்மோடு வருவார். ஆனால் அது நமக்கு தெரியாது. ஆண்டவர் அநேக வேலையில, பல மரண சூழ்நிலையில, வியாதியில, அநேக போராட்டமான சூழ்நிலையில, ஏமாற்றப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிற சூழ்நிலையில மனிதர்கள் சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு இப்படி செய்வேன் அப்படி செய்வேன், வாக்கு பண்ணுவாங்க, செய்ய மாட்டாங்க. சில நேரத்தில் வாக்கு தவறிடுவாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் கருவறையில கண்டெடுத்தவர், கல்லறைக்கு போகிற வரைக்கும், இன்னும் ஒருபடி மேலே சொன்னா பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அவர் நம்மோடு இருக்கிற தேவன். அநேக வேலையில ஒரு நொடி கூட நம்மை விட்டு பிரியாது இருக்கிற ஒரு நேசர் அவர். நாமாய் அவரை விட்டு பிரிந்தால்தான் ஒழிய அவர் நம்மை விட்டு பிரிய மாட்டார். ஏன்னா நம்மை நேசிக்கிற ஒரு தகப்பன், நமக்காக ஜீவனையே கொடுத்தவர், நமக்காக ஒரே பேரான குமாரனையே கொடுத்த பிதா வேற எதை கொடுக்கறதுக்கு நம்ம தயங்குவாரு. ஆகவே அநேக வேளையில் நம்முடைய கண் திறக்கப்படுவது இல்லை. நமக்கு ஆண்டவர் தான் சில நேரத்தில் அனுமதிப்பார், சில நேரத்தில் தடை பண்ணுகிறவன் ஆண்டவர் தான். இது நமக்கு எது வேணும் எது வேணாம் என்று சொல்லி அவருக்கு தெரியும். ஆனால் தான் சில காரியங்கள் நம்ம ஜெபத்தை கேட்டு சிலதை அனுமதிப்பார், சிலதை அனுமதிக்க மாட்டார். சிலர் நம்ம ஜெபித்தாலும் ஜெபிக்காவிட்டாலும் நமக்கு என்ன தேவை என்பதை பிதா அறிந்திருக்கிறார். நீங்களும் நானும் கேட்டுதான் உணவையோ வஸ்திரத்தையோ இருப்பிடத்தையோ இல்லை ஜீவனையோ கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளும் கேட்டு கேட்டு தான் நம்ம உயிரோடு இருக்கிறோன்னு இல்லை. நமக்கு அதுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கிறது இல்லை. ஆனாலும் அடிப்படை தேவைகளான அநேக காரியங்களுக்கு நமக்கு இது தேவை என்பதை பிதா அறிந்திருக்கிறதுனால நமக்காக ஒரு வேண்டுதல் செய்கிறவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆனால் தான் அநேக வேலையில் சில காரியங்களுக்கு நம்ம ஜெபித்து கூட இருக்க மாட்டோம். அந்த இடத்துல நமக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்து, அந்த ஆபத்திலிருந்து காத்து, அந்த இடத்துல ஆலோசனை கொடுத்து, அந்த உளையான சேற்றில கடந்த பொழுது அவருடைய நேச கரத்தினாலே நம்மை தூக்கி எடுத்து நடத்துகிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, பாருங்க, இந்த எம்மாவூர் சீஷர்களுக்கு இவ்வளவு நேரம் பேசியும் கடந்து போயும் ஆனா அவங்க இருதயத்தில் ஒரு சமாதானம் இருக்கிறது, ஒரு சந்தோஷம் இருக்கிறது. அந்த வார்த்தை சொல்லுகிற பொழுதே அவங்களுக்குள்ள ஒரு கொழுந்து விட்டு எரிகிற ஒரு அனுபவம், அதை ரிசீவ் பண்ணுகிற ஒரு அனுபவம் தெரிகிறது. ஆனால் அவங்க எங்க கண்டுபிடிக்கிறாங்க? அவரோடு தங்கி இருந்து அந்த வேலை, உணவு வேலை வருகிற பொழுது அந்த அப்பத்தை எடுத்து அவர் பிட்டு அவரிடத்துல கொடுக்கிற பொழுது, என வார்த்தையாகிய தேவன் என்று நாம் வாசிக்கிறோம். அப்ப அந்த வார்த்தையாகிய தேவன் அந்த அப்பத்தை கொடுக்கிற பொழுது அவருடைய ஆவிக்குரிய கண் திறக்கப்படுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாட்கள்ல அநேக வேளையில நாம் இப்படித்தான் நாம் இது ஆண்டவர் செய்கிறதை அறியாமல் இருக்கிறோம். அப்ப ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் எப்படி என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், நாம் அவரோடு உறவிலே அதிகமாக இருக்க வேண்டும், அவரோடு ஐக்கியத்தில் அதிகமாக இருக்க வேண்டும், அவருடைய வசனத்தில் அதிகமாய் நாம் தியானித்து இருக்க வேண்டும். ஏன்னா கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அதிலும் பிரியமாயிருந்து தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்படுகிறது. சங்கீத புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் அந்த அத்தியாயத்தில் சொல்லப்படுகிறது. அப்ப அவருடைய வார்த்தை வசனத்தை உட்கொள்ளுகிற பொழுது கர்த்தர் நம்மை நடத்துகிறதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள முடியும். அப்பொழுது அவர் நமக்கு போதிக்கிறதையும் வழிநடத்துகிறதையும் ஆலோசனை கொடுக்கிறதையும் ஆபத்திலிருந்து விடுவிக்கிறதையும் நம்ம கண்கூடா பார்க்க முடியும். ஒருவேளை நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஊழியம் செய்யலாம், ஒரு வேலை செய்யலாம், இல்லை ஒரு வீட்டில் இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் இருந்தாலும் நமக்கும் ஆண்டவருக்கும் அந்த தொடர்பு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் அவருடைய சத்தத்தை கேட்க முடியும், அவரை அறிந்து கொள்ள முடியும். பாருங்க,
இந்த சீஷர்களுக்கு மாத்திரமல்ல, நீங்க அதற்கடுத்தது ஆண்டவர் 500க்கும் அதிகமானதுக்கு தரிசனமானது போல பேதுருக்கு தரிசனமாகிறார். மக்கதோனியாவுக்கு போகிற வழியிலே பவுலுக்கு தரிசனமாகிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டத்தில் மகதலேனா மரியாள் மாத்திரம் இல்ல, மற்ற மரியாளுக்கும் அவர் அங்கே தரிசனமாகிற காட்சியை பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் தரிசனமாகிறது என்று சொன்னால் அவரை சந்திக்கிற காரியம், முகமுகமாய் சந்திக்கிற காரியம். அந்த முகமுகமாய் சந்திக்கிறது தரிசனத்தில் மாத்திரம் இல்ல, ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்த அவர் எப்படி நமக்கு சித்தமாய் இருக்கிறாரோ அது அப்படியாக நமக்கு வெளிப்படுத்துவார். அப்ப அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வார்த்தையினாலே அதிகமாய் நாம் அவரை அறிந்து கொள்ள முடியும். அந்த நாட்களில் பாருங்களேன், ஒரு கிராமத்தில் ஒரு ஊழியக்காரர் தன்னுடைய சரித்திர பதிவேட்டில் இப்படியாய் எழுதி வைத்திருக்கிறார். அவர் ஒரு சொப்பனத்திலே காண்கிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இவரும், அவர் ஒரு கிராம ஊழியர், ஒரு வழியாய் நடந்து போகிறாங்க. ஆண்டவரும் அவரும் நடந்து போகிற மாதிரி ஒரு சொப்பனத்தை அவர் காண்கிறார். அப்ப 2 பேருடைய தடமும் அந்த கடற்கரை ஓரத்தில் 2 பேருடைய தடமும் இருக்கிறது. ஒரு கட்டத்துக்கு மேலே அதை தாண்டி ஒரு பள்ளத்தாக்கு மலை வருகிறது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த கடற்கரையை தாண்டி ஒரு பள்ளத்தாக்கு, ஒரு பெரிய பள்ளத்தாக்கை தாண்டி அடுத்த பகுதிக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது அந்த இடத்துல ஒரு தடம் மட்டும்தான் இருக்குதான். அப்ப அந்த பள்ளத்தாக்கை கடந்து, அதாவது அந்த வாய்க்காலை பெரிய அது போகிற அந்த அதை கடந்து அடுத்த வழியில் அவர் திரும்பி பார்க்கிற பொழுது ஒரே ஒரு கால் தடம் தான் இருக்கிறதாம். அப்ப இவர் ஆண்டவர்கிட்ட சொல்றாராம், ஆண்டவரே பார்த்தீங்களா, இதுவரைக்கும் என் கூட நடந்து வந்தீங்க, என் தோல் மேலே கை போட்டுட்டு வந்தீங்க, என்னோட பேசிக்கிட்டு வந்தீங்க, ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது என்னை விட்டு நீங்கள் மறைஞ்சு போயிட்டீங்க, அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். அப்போ ஆண்டவர் கேட்டாராம், நீ சொல்றது உண்மைதான், ஒரு தடம் தான் இருந்தது, அந்த ஒரு தடம் எந்த தடம் மட்டும் பாரு, நான் வலதுல வந்தேன், நீ இடதுல வந்தாய் மகனே, 2 பேரும் நடந்தான் வந்துட்டு இருந்தோம், நீ சொன்ன அந்த பள்ளத்தாக்கு அந்த பெரிய அந்த பிளவு வர இடத்துல என்ன பண்ண முடியல, உன்னால தாண்ட முடியல, அதனால என் தோளில் உன்னை சுமந்து கொண்டு வந்தேன், நான் உன்னை சுமந்து கொண்டு வந்ததுனால அந்த இடத்துல இருந்த தடம் என்னுடைய தடம் மாத்திரமே, உன் தடம் இல்லை, அந்த இடத்துல உன்னால கடக்க முடியாது. அதே மாதிரி தான் அநேக பிரச்சனையான வேலையில, மரண போராட்ட வேலையில, வியாதியின் வேலையில ஆண்டவர் என்னை மறந்துட்டாரோ, நான் அவருக்கு செய்த ஊழியத்தை மறந்துட்டாரோ, நான் அவருக்காக போய் கிராமம் கிராமமா டிராக்ஸ் கொடுத்ததை மறந்துட்டாரோ, நான் ஆண்டவருக்கு எவ்வளவு இரவு பகல் பாராம உழைச்சிருக்கிறேன், ஆண்டவருடைய நாமத்தை எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கிறேன், இன்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை, மலை போல பிரச்சனை, பள்ளத்தாக்கை நான் கடக்க முடியாத ஒரு பிரச்சனை, மிகவும் வேதனைப்படுகிற பிரச்சனை, யாருமே உதவி செய்ய முடியல, இந்த இடத்தை நான் எப்படி கடந்து போவேன் என்று சொல்லி நீ கண்ணீரோடு நினைச்ச வேலையில ஒருவேளை மற்ற மனிதர்களை யாராவது உதவி செஞ்சாங்களா, இல்லை உன்னுடைய அறிவு, உன்னுடைய பணம், உங்களுடைய மற்ற காரியங்களுக்கு உதவி செய்துன்னு நினைச்சிட்டீங்களா? ஆண்டவர் கூட என்னை கைவிட்டுட்டாரு, அந்த இடத்துல நான் என்ன செய்வேனே தெரியல. நீங்க நினைச்சிருக்கலாம் அந்த இடத்துல ஒரு மனிதனை கொண்டு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்திருக்கலாம், ஒரு ஆபத்து நேரம் வந்திருக்கும், யாரோ ஒரு மனிதன் திடீர்னு வந்து உங்களுக்கு அந்த இடத்துல இருந்து ஒரு உதவி கையிலாக கொடுத்திருந்திருக்கலாம். நீங்க நெருக்கப்பட்டு ஒரு சிறைச்சாலை சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க, அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு பரிந்து பேசி ஒரு ஆளை அனுப்பியிருக்கலாம். உடைய மகளுடைய திருமண காரியத்துக்கு தேவையான பண காரியங்கள் கொடுக்கிறோம்னு சொன்னாங்க, கைவிட்ட பொழுது ஆண்டவரே நான் எவ்வளோ நாள் ஜெபம் பண்ணேன், இந்த நாள் கடைசி நாட்கள் வந்து இப்படி கைவிட்டுட்டாங்களே, நீங்களும் கைவிட்டுட்டீங்களேன்னு சொல்லி அந்த சூழ்நிலை இருக்கிற பொழுது மீண்டும் கர்த்தர் அந்த வடிவாசலை உங்களுக்கு மாற்றி நடத்திருக்கலாம். ஆனால் அன்னைக்கு யாரோ ஒரு மனிதன் தான் உதவி செய்தாங்கன்னு நினைச்சிருக்கலாம், அந்த மனிதனை அனுப்பினவர் ஆண்டவர். பிரியமானவர்களே, இப்படி நம்முடைய வாழ்க்கையில அநேக பள்ளத்தாக்கு வரும், அநேக மலைகள் வரும், தாண்ட முடியாத கடக்க முடியாத மரண பள்ளத்தாக்குகள் வரும், மரண யோர்தான் வரும். பின்பாக பார்வோன் சேனை, முன்னால பார்த்தீங்கன்னா செங்கடல், ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் ஸ்தம்பித்து போகிறார்கள். அதே மாதிரிதான் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை.
இந்த இளம் வயதுல திருமணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு, எனக்கு ஒரு நன்மை கூட கிடைக்கலையே. இந்த சுதந்திர விதை என் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படலையே. இது மலை போல எனக்கு ஒரு பிரச்சனையா, வேதனையா, என்னால தாங்கிக் கொள்ள முடியாத பாரமா இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கலங்காதே, திகையாதே மகளே, கர்த்தர் உன் கண்ணீரை மாற்ற வல்லவராயிருக்கிறார். தகப்பன் தாமதிக்கிறார்னா நீ எதிர்பார்க்கிறத விட பெஸ்டான ஒரு முதல் தரமான குவாலிட்டியை, ஃபர்ஸ்ட் குவாலிட்டியை, நல்ல ஒரு சௌந்தரியமான குழந்தைய மகனை கொடுக்க தான் கர்த்தர் உனக்கு தாமதித்து இருக்கிறார். அப்ப அந்த நேரத்தில் ஐயோ ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரோ அப்படின்னு நினைக்கிறியா? இல்லை, ஆண்டவர் உனக்காக பெஸ்டா உன்னை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். அது வரைக்கும் நீ காத்துரு. ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து பேசியிருக்கிறார். உன் இருதயத்தின் வேண்டுதல் அருளச் செய்வேன், உன் கண்ணீரெல்லாம் துருத்தில் இருக்கிறது அல்லவோ என்று சொன்ன ஆண்டவர். ஒருவேளை ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரோன்னு நினைக்காத, ஆண்டவர் என்னை மறந்து போயிட்டாரோன்னு நினைக்காத. இல்லை ஆண்டவர் அவ்வளோதான், அன்றைக்கு சீசல் சொன்னாங்க, ஆண்டவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டுட்டார், இனி வரமாட்டார், அவ்வளோதான், இனி நமக்கு பாதுகாப்பு இல்லை, யூதர்கள் நம்மளை கொன்று போட்டு விடுவார்கள், ரோம பேரரசு நம்மளை சும்மா விடாது என்று அன்றைக்கு பயந்திருந்தார்கள். ஆண்டவரோடே இருந்து அற்புதத்தை பார்த்தவர்கள், அதிசயங்களை பார்த்தவர்கள், அவரோடு இந்த பேரும் புகழ்ச்சியை அனுபவித்தவர்கள், அவருக்காகவே வாழ்ந்தவர்கள், அவர் இருந்த பொழுது அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. அப்பேற்பட்டவர்களே பயந்தார்கள் என்று சொன்னால் நீங்களும் நானும் மாஸ்டரம். அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், நீ பயப்படாத, நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருப்பேன் என்று சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் இன்றைக்கு அந்த தரிசனமாகி அவருடைய வாயின் வார்த்தையினால நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருப்பேன், உன் கண்ணீரெல்லாம் துடைப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், உன் கண்ணீரெல்லாம் துருத்தில் இருக்கிறது அல்லவோ என்று சொன்ன ஆண்டவர், நான் உன்னை மறப்பதற்கு நான் மனுபுத்திரன் அல்ல, மனுஷன் அல்ல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன், அப்பா பிதாவே என்று அழைக்கிற ஒரு புத்திர ஸ்வீகாரத்தை கொடுத்திருக்கிறேன். உலகத்து தகப்பனார் அப்பா உன்னை மறந்தாலும் இந்த பரலோகத்தின் தகப்பன் நான் ஒரு நாளும் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிற ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். அப்பதான் அந்த ஊழியக்காரர், ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம சொல்லிட்டேன், நீங்க என்னோட அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் இருக்கிறீங்கப்பா, இப்போ என் கண்ணை திறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த சொப்பனத்தில் ஆண்டவருக்கு அவர் நன்றி சொன்னாராம். அதிலிருந்து தன் வாழ்நாளில் பின்னி ஒரு நாளும் ஆண்டவருக்கு எந்த காரியத்திலும் முறுமுறுக்கிறது இல்லை, கசக்கிறது இல்லை, ஆண்டவரை பற்றி வருத்தப்படுறதில்ல. ஆண்டவர் எதை செய்தாலும் என் நன்மைக்கு தான், என் கூடவே இருக்கிறார், அவர் இல்லைன்னா என் சுவாசம் நின்றுடும் சொல்லி அந்த ஊழியக்காரர் அறிந்திருந்தாராம். இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, சில நாளாக எனக்கு நல்ல ஜெபம் வர்றதில்லை, நான் எவ்வளோ ஊழியம் நல்லா பண்ணிட்டு இருந்தேன், எத்தனையோ பேருக்கு போய் நான் ஆலோசனை சொன்னேன், நான் கை வச்சு ஜெபம் போது எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் நன்மைகளை செய்தார், பிரிவினைகள் மாறினது, கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டது, கடன் பிரச்சனை விடுதலை ஆனது, வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தார், ஆனால் இன்னைக்கு என்னால் ஜெபிக்க முடியலை, இன்னைக்கு என்னால் ஊழியம் செய்ய முடியலை, இன்னைக்கு என்னால் அவருக்கு போய் உழைக்க முடியலை அப்படின்னு இருக்கிறீங்களா? நம்பிக்கையுள்ள சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருகிறார், அதை இன்றைக்கே தருவார். நீ கலங்காத, திகையாத, நான் உன் தேவன், நான் உன்னோடு இருக்கிறேன். இன்னைக்கு இந்த உயிர்த்தெழுந்த நாள்ல அன்றைக்கு 500க்கும் அதிகமானோருக்கு தரிசனமான ஆண்டவர் மறக்கவில்லை, இன்றைக்கு முன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். என் வாழ்க்கையில ஒரு மேன்மை இல்லை, என் வாழ்க்கையில ஒரு உயர்வு இல்லை, என் வாழ்க்கையில ஒரு சமாதானம் இல்லை, என் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இல்லை, எல்லாருக்கும் ஈஸியா கிடைக்கிறது, எனக்கு ரொம்ப கஷ்டமா கிடைக்கிறது, ஏன் ஆண்டவரே அப்படின்னு பேசிட்டு முறுமுறுத்துக்கிட்டு கசந்துக்கிட்டு கண்ணீரோடு இருக்கிறையா? ஆண்டவர் உன்னை வேறு பிரித்திருக்கிறார் மகளே, ஆண்டவர் உன்னை வேறு பிரித்திருக்கிறார் மகனே, என் ஊழியக்காரனை உன்னை நான் வேறு பிரித்திருக்கிறேன். 1000 நீ ஒருத்தி அல்ல, 1000 பேருக்கு முதன்மையானவராய் கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். நீ 10ல் 11 ஆள் இல்லை, 10 பேருக்கு உன்னை அதிபதியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் உன்னை கொண்டு ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் இன்றைக்கு நான் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர், நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கு மேலான காரியங்களை செய்கிற ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். இன்றைக்கு உனக்கு தரிசனமாகி அவருடைய வார்த்தை, இந்த வார்த்தையின் மூலமாய், இந்த தொலைக்காட்சி மூலமாய் நீங்கள் பார்க்கிற பொழுது, இதோ என் படுக்கையின் வியாதி, நான் மரண பள்ளத்தாக்கை நோக்கி இருக்கிறேன், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், டாக்டர் எல்லாம் கைவிட்டுட்டாங்க, இனி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு,
என் குடும்பம் நீ முன்னேறவே முடியாது. என் பிள்ளைகளுக்கு எப்படி நான் திருமணத்தை நான் எப்படி செய்ய முடியும்? எனக்கு அதுக்கான நிர்வாகம் இல்லையே. இத்தனை வருஷமா இருக்கிறேன், எனக்கு இந்த குடி பழக்கத்திலிருந்து விடுதலையாக முடியல. சகோதரியே, நீ பார்த்து கொண்டு கண்ணீரோடு இருக்கிறாய். நான் எத்தனை வேலை, காலையில இரவும் எத்தனை ஷிஃப்ட் செஞ்சு மாறி 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 செஞ்சு என்னுடைய உடலெல்லாம் அழுத்து போயிடுச்சு. நான் சோர்ந்து போயிட்டேன், நான் விடாய்த்து போயிட்டேன். என் வாழ்க்கையே முடிய போற சூழ்நிலை, இன்னும் நான் இப்படிதான் இருக்கணுமா? எனக்கு மேன்மையே இல்லையா அப்படின்னு நினைக்கிறியா? ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ கலங்காதே, நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிற ஆண்டவர், உன் உள்ளந்திரிகளை ஆராய்ந்து அறிகிற நான் ஆண்டவர் உன் எண்ணத்தை ஏக்கத்தை அறிந்திருக்கிறார். பாருங்க, அந்த நாட்களிலே அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறது போல நினைத்திருந்தார்கள். சீஷர்கள் ஒரு அறை வீட்டில் கூடி இருக்கிறாங்க. இப்ப அவர்கள் நடுவில் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தோன்றி, கர்த்தர் மெய்யாக உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு 36 லூக்காவின் புத்தகம் 24:36 இவைகளை குறித்து அவள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பூட்டப்பட்டிருக்கிறது வீடு, யாரும் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. காற்றுதான் அந்த இடத்துல புகும். இவர் சரீரத்தில் இருந்தவர், 3.5 வருஷம் அவரோடு ஊழியம் செய்திருக்கிறார்கள், சரீரத்தில் அவரை பார்த்திருக்கிறார்கள். ஒரு மனிதன் உள்ளே புக முடியாது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெண்வஸ்திரம் தரித்தவராக பரிசுத்த உயிர்த்தெழுந்த வல்லமையுடைய அந்த புது பரிசுத்த சரீரத்தில் அவர் அப்படியே அந்த தழும்புகளோடு அவளுக்கு முன்பாக நின்று உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுகிறார். இவர்கள் ஒரு ஆவியை காண்பது போல பார்த்து திடுக்கிடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் அப்பொழுது அவர்களை நோக்கி, லூக்கா 24:25 அப்பொழுது அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கும் புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையிலே பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அது மாத்திரமல்ல, லூக்கா 24:28 அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகம் எழும்புகிறதென்ன? நான் என்றும் நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி. நீ ஏன் சந்தேகப்படுறீங்க? நான் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்களோடு எப்படி இருந்தனோ அதே இயேசு கிறிஸ்து, அதே என்று பாருங்க. ஒரு ஆவிக்கு கை இருக்காது, கால் இருக்காது, எலும்பு இருக்காது, பாருங்க எனக்கு எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி அவள் காண்பிக்கிறார். அநேக வேளையில நமக்கு சில காரியங்களை தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருப்பார், அதற்கான சூழ்நிலையே இருக்காது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? எப்படி நடக்குமா? எல்லாம் ஜெபிக்கிறதெல்லாம் கரெக்டு தான், வேதம் வாசிக்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆலயத்துக்கு போறதெல்லாம் கரெக்டு தான், ஆண்டவரை விசுவாசிக்கணும் தப்பு இல்லை, கரெக்டு தான். ஆனா என்னதான் ஜெபம் பண்ணாலும் என்னதான் விசுவாசித்தாலும் நம்ம போய் வேலை செஞ்சாதானே, நம்ம முயற்சி பண்ணாதானே வரும் அப்படின்னு சொல்லி சிலருக்கு விசுவாசத்தின் அளவு குறையும். மெய்தான், ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்தாலும் ஆசீர்வதித்தாலும் நாம் செய்ய வேண்டிய முதல் அடியை எடுத்து வைத்தா ஆண்டவர் செய்கிற 99 அடியை கர்த்தர் எடுத்து வைத்து அது நிறைவாக மாற்றி கொடுப்பார். உலகத்துல பாருங்க, உலகம் 99, அதாவது உலகத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, நீ முயற்சி பண்றத முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது கூட உலகத்தினுடைய தெய்வங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து 100 மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணும் சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஆண்டவர்கிட்ட எப்படி தெரியுங்களா? நம்ம முதல் அடி எடுத்து வைத்தா மீதி 99 அடியை கர்த்தர் எடுத்து வைத்து காரியத்தை நமக்கு ஜெயமாய் மாற்றுவார். அதனால பிரியமானவர்களே, அந்த நாட்கள சீஷர்களே சந்தேகப்பட்டார்கள். இப்ப தோமா சொல்றார், முதல் தரிசனமான பொழுது சீஷர்களுக்கு ஆன பொழுது அந்த இடத்துல தோமா இல்லை. அதனால இப்ப தோமா கிட்ட அப்படிப்பட்ட காரியங்கள் தோமா சொல்றாங்க, நான் நம்ப மாட்டேன், அவருடைய விழாவில் என் விரல்களை போட்டு நான் பார்த்தால் ஒழிய நம்ப மாட்டேன்னு சொல்லுகிறார். இப்ப அடுத்ததாக
தோமா இருக்கிற பொழுது ஆண்டவர்களுக்கு தரிசனமாகிற பொழுது தோமா கிட்ட சொல்றார், தோமாவே, இவங்களெல்லாம் நம்பினாங்க, ஏன் நீ நம்பல அப்படின்னு சொன்ன உடனே தன்னை காண்பிக்கிறார். இந்த வார்த்தையெல்லாம் சொல்லுகிற பொழுது தோமா ரொம்ப மனம் கசந்து என்ன பண்றான், ஆண்டவரே, வேற எதுவும் சொல்ல முடியல, ஆண்டவரை சந்தேகப்பட்டுட்டுமே, அவிசுவாசமா சொல்லிட்டுமே என்று சொல்லி இன்றைக்கு தோமாவை போல கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நீங்க சந்தேகிக்கிறீங்களா? இல்லை, ஆண்டவர் எனக்கு அந்த வாக்குத்தத்தை கொடுத்தார், என் வாழ்க்கையில, குடும்பத்தில், என் பிள்ளையுடைய வாழ்க்கையில, எனக்கு அந்த கர்ப்பத்தின் கனியில, இந்த வேலை ஸ்தலத்துல, என் ஊழியத்துல, ஒரு ரட்சிப்புல, ஏதோ ஒரு காரியத்துல கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார். அன்றைக்கு தோமா சந்தேகப்பட்டது போல, இது நடக்குமோ நடக்காதோ, வயது கடந்து போயிடுச்சே, இது திருமணம் ஆகுமோ, இல்லை இவ்வளவு ஆயிடுச்சே, இனி குழந்தை பிறக்குமோ, இல்லை எல்லாருக்கும் ஒரு போஸ்டிங்க்கு 1000 பேர் இருக்கிறாங்களே, எனக்கு அந்த வேலை கிடைக்குமோ, இல்லை இந்த ஊர்ல ஆண்டவரை பத்தி சொன்னா தீவிரவாதிக மத எதிர்ப்பாளர்கள் நம்மளை இந்த இடத்துல ஊழியம் செய்ய விடுவாங்களோ, இந்த இடத்துல நம்ம ஆத்துமாவை சம்பாதிக்க முடியுமோ, இந்த இடத்துல தேவனை நாமத்தை மகிமைப்படுத்த முடியுமோ, இந்த ஊழியத்தில் ஒரு வளர்ச்சி வருமோ என்று சொல்லி ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும். சந்தேகப்படாதீங்க, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஒரு உதாரணமாக நீங்க இதை பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை, சாராளுக்கு ஆபிரகாம் குழந்தை இல்லை. பாருங்க, 80 வயசு, ஆபிரகாமுக்கு 100 வயசுல தான் ஈசாக்கு வாக்குத்தத்த சந்ததி பிறக்கிறது. ஆனா அந்த ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஆண்டவர் அழைத்து வருகிற பொழுது ஆபிரகாமே கேட்கிறார், ஏன்னா என் வீட்டு சுதந்திரவாளியாக எனக்கு ஒரு குழந்தை இல்லையேன்னு சொல்லி இந்த எலியேசர் தான் என் வீட்டுடைய விசாரணைக்காரனா இருப்பானா, இவன் தான் என் சுதந்திரவாளியா இருப்பானா அப்படின்னு கேட்கிற பொழுது ஆண்டவர், இல்லை, உனக்கு ஒரு வாக்குத்தத்த சந்ததியை நான் கொடுக்கிறேன்னு சொல்லி ஈசாக்கை தருவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். ஆனா அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுகிற நாள் கொஞ்ச தூரத்தில் இருக்கிற பொழுது இந்த சாரால் ஆகார் என்ற அடிமை பெண்ணை ஆபிரகாமோடு இணைக்கப்பட்டு, பாருங்க, வாக்குத்தத்த சந்ததி இல்லாம ஆகாருடைய மூலம் வித்தின் ஆகாருக்கு ஒரு சந்ததி, ஒரு துஷ்ட சந்ததி வருகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் அந்த நாட்கள் ஆபிரகாமு கொடுத்தார், வானத்தை அண்ணாந்து பார். எத்தனை மணிக்கு? பகல் வேலையில், 1ஆம் மணி வேலையில். நீங்களும் நான் இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? மத்தியான வேலையில் நட்சத்திரம் தெரியுமா ஆண்டவரேன்னு சொல்லி. ஆனால் ஆபிரகாம் விசுவாசித்தார், அதை அப்படியே பார்த்தார் ஆவிக்குரிய கண்களினால. அதனால்தான் ஆபிரகாமை விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லுகிறோம். காலங்கள் உருண்டோடினது, ஆனால் அவர்களுக்கு கூட நம்பிக்கையற்று போயிருக்கலாம். அதனால தான் சாரால் இனி என் வீடு கட்டப்பட முடியாது, என்னால் கட்டப்பட முடியாதுன்னு சொல்லி ஆகாருக்கு அடிமை பெண்ணு, ஆகார் என்ற அடிமை பெண்ணை சாரால் ஆபிரகாமுக்கு கொடுத்து ஒரு சந்ததி பிறக்கிறது, இஸ்மவேல். ஆனால் அதுக்கடுத்து தான் உங்களுக்கு பிரச்சனையே வருகிறது. அன்றைக்கு சாரால் செய்த ஒரு தவறு இன்ற வரைக்கும் உலகம் என்ன பண்ணுது? துஷ்ட காரியங்களை அனுபவிக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களுக்கென்று ஒரு வாக்கு கொடுத்தா வானம் பூமி ஒழிந்து போனாலும் அவர் வார்த்தை ஒரு நாளும் மாறாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாவரும் பயப்படாதிருங்கள். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. நாம் ஜெபிக்கலாம். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே, கர்த்தாவே, நான் கண்ணீரோடு இருக்கிறேன், வேதனையோடு இருக்கிறேன். இதோ இந்த வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக என் நம்பிக்கை அற்று போயிருந்தேன். ஆண்டவரே, நான் இப்போ விசுவாசிக்கிற ஆண்டவரே, வானம் பூமி ஒழிந்து போனாலும் உடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாத ஆண்டவரே. இதோ ஆண்டவரை யார் எப்படி நினைச்சாலும் அந்த வார்த்தை என் தேவனுடைய வாயிலிருந்து பிறப்பிக்கப்பட்ட வார்த்தை, அது மாறாது என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் சூழ்நிலையை பார்க்கல ஆண்டவரே, எனக்கு எதிராக இருக்கிற காரியங்களை பார்க்கல, என்னை உண்டாக்கின கர்த்தரை பார்க்கிறேன். எனக்கு வாக்கு கொடுத்தவர் பொய்யுரையாத தேவன். வானம் பூமி ஒழிந்து போனால் என் தேவன் கொடுத்த வார்த்தை மாறாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அருமையான சகோதரனே, சகோதரியே, ஊழியக்காரனே, தேவனுடைய பிள்ளையே, வாலிபனே, வாலிப சகோதரியே, இந்த நாட்களில் ஆண்டவரை நீ அறிந்து, ஆண்டவரோடு நீ இணைந்து, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக நீ வேலை செய்கிற பொழுது, ஆண்டவரோடு உனக்கு ஐக்கியம் இருக்கிற பொழுது, ஆண்டவரோடு தொடர்ந்து உன்னுடைய பிரயாணம் இருக்கிற பொழுது, ஆண்டவர் உனக்கு என்ன கொடுத்தாரோ அந்த வார்த்தையில உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அதனால்தான் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இதோ உன் குடும்பத்தில் பிரிவினைகள் மாறுவதாக. இதோ உன்னுடைய காரியங்களை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவாராக. உன்னுடைய
வேதனை நீங்க, இது உன்னுடைய படுக்கையை மாற்றி போடுவாராக. இது உன்னுடைய காரியத்துல, உன்னுடைய பலவீனம், உன்னுடைய ஜீவனுக்கு விரோதமாய் இதோ தீயினால தண்ணீரினால தள்ளப்பட்டு இதோ வியாதினால மரித்து விடுவோனோ என்று சொல்லி சந்தேகத்தோடு இருக்கிறாயா? இல்ல கவலையோடு இருக்கிறாயா? கண்ணீரோடு இருக்கிறாயா? ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள எங்கள் முகவரி: ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள், பிளாட் எண் 20, 3வது மாடி, ஜானகி நகர், அனெக்ஸ், காட்டுப்பாக்கம், சென்னை 56.